இயற்கையின் அற்புதமான ஜீவிகளில் ஒன்றுதான் தேனீ. அவை உருவாக்குகின்ற தேன் மிகவும் சுவையானதோர் உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் இருக்கின்றது. மிகவும் நுட்பமாக உருவாக்குகின்ற தேன்கூட்டில் அவை வசிக்கின்றன. ஒவ்வொரு தேன்கூட்டிலும் தேன் இருக்கும் அறுகோணமான அறைகள் இருக்கும். இந்த அறைகளில் தேனை சேகரிக்க தேனீக்கள் மலர்களையே நாடி நிற்கின்றன. தேன் சேகரிப்பது மிகவும் சிரமமான காரியமாகும். 40 மில்லியன், அதாவது 4 கோடி பூக்களை சந்தித்தால் அரை கிலோ தேனை அவை சேகரிக்கும் என்றுதான் மிகவும் புதிய விஞ்ஞான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த பூக்களை அடையாளம் காணுவதே மிகவும் சிரமமான காரியமாகும். இதற்காக தேனீக்கள் தங்களின் கூட்டத்திலிருந்து திசை ஆய்வாளரையும் உணவு சேகரிப்பாளரையும் தனித்தனியே நிர்ணயம் செய்து கொள்கின்றன. செய்தி சேகரிக்கும் இந்த தேனீக்கள் பூக்கள் இருக்கும் இடத்தினை அறிந்து கொள்வது எவ்வாறு? திரும்ப வழிதவறாது கூட்டை அடைந்து கொள்வதற்கான பாதையை அறிந்து கொள்வதும் எவ்வாறு? தேனிருக்கும் பூக்களின் இடத்தை தனது சக தோழர்களுக்கு எவ்வாறு தெரிவிக்கிறது? இந்த கேள்விகள் நம்மை சில ஆச்சரியமான விஷயங்களின் பக்கம் கொண்டு செல்கிறது. திரையில் நீங்கள் பார்ப்பது தேனிருக்கும் மலர் அரும்புகளை கண்டுகொண்ட ஒரு தேனீயைத்தான். இந்த செய்தி சேகரிப்பாளரின் பணி தான் கண்டுபிடித்த பூக்களை பற்றி தனது சக தோழர்களுக்கு அறிவிப்பதாகும். முதலில் தான் கண்டுபிடித்த தேனின் குணங்களை பற்றி கூட்டிலுள்ள தனது தோழர்களுக்கு விவரம் தெரிவிக்கிறது. இதற்காக தேனின் சிறு பாகத்தை தோழர்களுக்கு கொடுக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் காண்கிறோம். பிறகு பூக்கள் இருக்கும் திசையை அறிவிக்கும் முக்கிய பணியை செய்கிறது. இதனை அவை ஒரு வகை நடனத்துடன் செய்து காட்டுகின்றன. கூட்டின் நடுவில் தனது உடல் முழுவதையும் குலுக்கியவாறு ஒரு நடனத்தை அது ஆரம்பிக்கிறது. பூக்களின் இடத்தை பற்றி துல்லியமாக விவரம் தெரிவிக்க இந்த ஆட்டத்தால் முடியும் என்பதை நம்ப முடியவில்லை எனினும் உண்மை அதுதான். உதாரணமாக, கூட்டின் மேல்பாகத்தை இலக்காக கொண்டு நேர்கோட்டில் ஆட்டம் என்றால் உணவின் இடம் இருப்பது சூரியனுக்கு நேரான திசையிலாகும். வேறு இடத்தில்தான் பூக்கள் இருக்கிறதெனில் அந்த திசை நோக்கியே டான்ஸ் அடையாளம் அமையும். இப்போது தேனீ வலது பாகத்தை நோக்கி நடனம் செய்கிறது. வலது பாகத்தில் 90 டிகிரியில் பூக்கள் இருப்பதை இது தெரிவிக்கிறது. கூட்டின் இடதுபுறம் மேல் நோக்கி 45 டிகிரி சரிவாக பூக்கள் இருக்கிறது என்பதை தனது தோழர்களுக்கு இந்த செய்தி சேகரிப்பாளன் தெரிவிக்கின்றான். இங்கே சில கேள்விகள் எழலாம். சூரியனின் திசையில் பூக்கள் இருப்பதை இவை காட்டுகின்றன என்றால் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டல்லவா இருக்கிறது? சூரியன் ஒவ்வொரு நிமிடத்திலும் 1 டிகிரி மேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இது தேனீக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என நாம் நினைக்கின்றோம். ஆனால் அற்புதமான கணக்கிடும் வித்தையால் அவைகளுக்கு சிறிதும் தவறு நிகழ்வதே இல்லை. செய்தி சேகரிப்பாளரான இந்த தேனீக்கு பூக்கள் இருக்கும் இடத்தை தெரிவிக்கும் ஆற்றல் மட்டுமல்ல, அந்த இடத்திற்கான தூரம் எவ்வளவு என்பதை தெரிவிக்கும் ஆற்றலும் உண்டு. நடனத்தை ஆரம்பிக்கும் போது உடலின் குலுக்கல்களின் எண்ணிக்கை மூலம் தூரத்தை கணக்கிட்டு அறிவிக்கவும் செய்கின்றன. தேன் சேகரிக்க தேவையான மிகச்சரியான தகவல்களை சேகரித்துக் கொண்டுதான் பயணத்தை தொடங்க வேண்டும்.
கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஒரு சோதனையின் போது சர்க்கரை கரைசல் நீர் கொண்ட 3 பாத்திரங்களை வெவ்வேறு இடங்களில் வைக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் செய்தி சேகரிக்கும் தேனீ அதனை கண்டுகொண்டது. முதல் பாத்திரத்தை அடைந்த தேனீயை ஒரு புள்ளி வைத்து அடையாளமிட்டனர். இரண்டாவது பாத்திரத்தை கண்டுகொண்ட தேனீ மீது ஒரு கோடு போட்டும், மூன்றாவது பாத்திரத்தை அடைந்த தேனீ மீது கூட்டல் குறி கொண்டும் அடையாளமிட்டனர். செய்தி சேகரிப்பாளர்களான இந்த அடையாளமிடப்பட்ட தேனீக்கள் சில நிமிடங்களுக்குள் மற்ற தோழர்களிடம் சென்று இதை தெரிவித்தன. செய்தி சேகரிக்கும் இந்த அடையாளமிடப்பட்ட தேனீக்கள் நுட்பமாக தனது கூட்டாளிகளிடம் செய்தியை சொல்லும் போது சொல்லப்பட்ட தேனீக்களின் மீதும் சில நிமிடங்களுக்குள் அதனதன் அடையாளத்தை போட்டனர். நிமிடங்களுக்குள்ளாக புள்ளி கொண்டு அடையாளமிடப்பட்டவை மிகச்சரியாக முதல் பாத்திரத்திலும், கோடு போட்டு அடையாளமிடப்பட்டவை இரண்டாவது பாத்திரத்திலும், கூட்டல் மார்க் கொண்டு அடையாளமிடப்பட்டவை மூன்றாவது பாத்திரத்திலுமாக அந்தந்த அடையாளங்கள் கொண்டவை மாத்திரமே வந்து சேர்ந்தன என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. செய்தி சேகரிப்பாளர்களின் செய்தியை புரிந்து கொண்டுதான் மற்ற தேனீக்கள் தேனை சேகரிக்கச் செல்கின்றன எனும் மகத்தான உண்மையை இது மிக தெளிவாக காட்டியது. இவ்வளவு உன்னதமான நடைமுறைகள் தேனீக்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்ற கேள்வி மிக முக்கியமானதாகும். சிந்தனையோ புத்தி கூர்மையோ இல்லாத இந்த சிறிய ஜீவி இவ்வாறு நடந்து கொள்வது எப்படி? உணவுகளின் அரும்புகளை கண்டுபிடித்து கூட்டாளிகளுக்கு விவரம் தெரிவிக்க முடிவது எவ்வாறு? நடனத்தின் வழியாக நுட்பமாக கருத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறு? நுட்பமான சலனங்கள் விரைப்புகளையும் கொண்டு கருத்து பரிமாற்றம் நடத்தி கொள்ள எவ்வாறு முடிந்தது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இயற்கைவாதிகளால் முடியவே முடியாது. படைப்பாளனின் உண்மையினைத்தான் ஒவ்வொரு சிறு ஜீவியும் நமக்கு தெரிவிக்கின்றன.